சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமென். அன்பார்ந்த இறை மக்களே, திருவருகை காலத்தின் 4வது ஞாயிறை சிறப்பிக்கின்றோம். இப்பொழுது நாம் கண்களை மூடி அர்ப்பணித்து ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, மட்டும் உதவி செய்ய நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இதோ உலகின் ஒளி என்று சொன்னவரே, இதோ மத்தியில் வருபவரே, உண்மை ஸ்துதிக்கின்றோம், ஸ்தோத்திரிக்கின்றோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் யாவரும் உடைய பாதத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் அப்பா. இறை வாக்கு உரைப்பவர்கள் அப்பா, இதோ பாடலை பாடுகின்றவர் அனைவருமே உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணித்து உங்களுடைய பரிசுத்தமான நாமத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். இயேசுவே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், ஆராதனை செலுத்துகிறோம். தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது. வாக்கு என்னும் அவரே கடவுளாகவும் வந்தார். எனவே அவரை நாம் இப்பொழுது இந்த பாடல் வழியாக துதித்து பாடுவோம். விண்ணகத்தில் உள்ள எங்கள் தேவன் இன்று மண்ணகத்தில் வந்த இயேசுபாலன். அவர் விண்ணகத்தை விட்டு நமக்காக மண்ணகம் இறங்கி வந்தார். எனவே அவரை நாம் போற்றி பாடுவதில் மிகுந்த ஆர்வத்தோடு கவனத்தை செலுத்துவோம். விண்ணகத்தில் உள்ள எங்கள் தேவன் இன்று மண்ணகத்தில் வந்த இந்த பாலன். ஆரிரார பாடிட ஆயரோடு கூடிட பாருலோரே வாருங்கள் பாடுங்கள், பாருலோரே வாருங்கள் பாடுங்கள் பாலனை. ஆரிராரோ ஆரிராரோ தன்னை தந்த தேவன் இன்று ஆவி நடுவில் துயிலும் சின்ன பாலன். வானதூதர் பாடும் பாடல் கேட்டு இடையாயர் வந்து தந்த செல்வம் யாதோ. ஆரிராரோ செய்த அரசன் கேட்ட ஞானம் இன்று மாட்சியோடு வந்த செய்தி கேட்டு. கோபமீரை பொன்னும் அவர் கொண்டு அந்த ஞானி மோக தேடி வந்ததானோ. ஆரிராரோ
பரலோகத்தில் உள்ள எங்கள் தேவன் இன்று மன்னகத்தில் வந்த இந்த பாலன். ஆரிரார பாடிட ஆயரோடு கூடிட பாருலோரே வாருங்கள் பாடுங்கள் பாலனை. ஆரிரா ஆரிராரோ 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 ஆரிராரோ. இப்பொழுது நாம் கண்களை மூடி நம்மளுடைய தேசத்தை ஒப்புக் கொடுப்போம். இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவை முன்னோக்கி இருக்கிற இந்திய தேசமானது முழுவதுமாக ஆண்டவரை பற்றிய அறிவினால் நிரப்பப்பட வேண்டும் என்று ஒப்புக் கொடுப்போம். இதோ எசையா புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, கடல் எவ்வாறு தண்ணீரால் நிரப்பப்பட்டிருக்கிறதோ அதே போல இந்த உலகமும் ஆண்டவராம் என்னை பற்றிய அறிவால் நிரப்பப்படும் என்று சொல்லியிருக்கிறார். எனவே அந்த கருத்தை மையமாக வைத்து நாம் கிறிஸ்துவினுடைய அறிவை அனைவரும் பெற்றுக்கொள்ள ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா நல்லவரே நன்றி, வல்லவரே நன்றி, காண்பாளரே நன்றி. அப்பா காக்கின்றவரே அப்பா கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா இந்திய தேசம் முழுவதும் ஆண்டவரே அப்பா உடைய அன்பு கருத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ராஜா. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா இந்திய தேசத்தை ஆளுகிற மோடி ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா அவர் கீழே இருக்கிற கவுன்சிலர்கள், எம்எல்ஏக்கள், எம்பிக்களை ஒப்புக்கொடுக்கிறோம் ராஜா. அப்பா கார்பரேட்டர்களை ஒப்புக்கொடுக்கிறோம் ராஜா. சிறு சிறு தலைவர்களை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் ராஜா. அனைவரும் கூட ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அன்று சாலமோனுக்கு கொடுக்கிற ஆண்டவரே அப்பா அந்த மக்களை ஆட்சி செய்கிற நாடத்தை கொடுக்கிற ஆண்டவரே, அதே போல ஆசீர்வாதத்தை ஆண்டவரே ஒவ்வொரு தலைவர்களும் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா இயேசுவே இந்திய தேசம் முழுவதும் ஆண்டவரே அப்பா உமக்கு சொந்தமாகட்டும் ஆண்டவரே. அப்பா இயேசு இயேசு என்று நாம மட்டும் ஒழிக்கப்படட்டும் ஆண்டவரே. உலகம் முழுவதுமா இருக்கிற எல்லா நாடுகளும் கூட அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ராஜா. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா எல்லா நாட்டிலும் இருக்கிற எல்லா தீமைகளும் வெளியே அகற்றி ஆண்டவரே அப்பா உடைய ரத்தம் பூச்சப்படட்டும் ஆண்டவரே. எல்லா தீமைகளும் சுட்டரித்து உடைய அக்கினி வெளி போட்டு நீர் பாதுகாக்கும்படிக்காக இயேசுவின் நாமத்தினால அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். இயேசுவே உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம். எசையா அதிகாரம் 9 6வது இறைவசனத்தில் இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது என்னவென்றால், நமக்காக ஒரு குழந்தை பிறந்துள்ளார், நமக்காக ஒரு ஆண்மகவு கொடுக்கப்பட்டுள்ளார். எனவே நாம் அவரை மனதில் கொண்டு அவர் ஏத்துகு ஆலோசகராகவும் ஆலோசனை கர்த்தராகவும் என்றென்றும் உள்ள தந்தையாகவும் அமைதியின் அரசராகவும் நம் மத்தியிலே இருக்கிறார். எனவே அவரை வரவேற்று இப்பொழுது நாம் பாடுவோம். குழந்தை இயேசு வருவீரே, என் இதய குடிலில் எழுவீரே என்று. அனைவரும் உற்சாகத்தோடு கைகளை தட்டி
மக்களுக்கு உரைக்கப்பட்ட அந்த நற்செய்தியை அறிவிக்க தூதர் கூட்டமே விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தார்கள். இதோ நாம் கூட அதே மகிழ்ச்சியின் நற்செய்தியை இந்த பாடல் வழியாக மற்றவருக்கு அறிவிக்கும். இறைவனின் தூதர் துதித்திடவே, இடையர்கள் உம்மை வணங்கிடவே, பறவைகள் எல்லாம் பாடிடவே, பணிவுடன் உம்மை அழைக்கின்றே. குழந்தை இயேசு வருவீரே, என் இதய குடிலில் எழுவீரே, என் இதய குடிலில் எழுவீரே, குழந்தை இயேசு வருவீரே. இப்பொழுது நாம் கண்களை மூடி பார்த்துக் கொண்டிருக்கிற பார்வையாளர்களை ஒப்புக் கொடுப்போம். ஒவ்வொருவரும் வார்த்தையினால் தொடப்பட்டு மனமாற்றத்திற்கு நேராக நடத்தப்பட வேண்டும் என்று நம்மள ஒருவர் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, அப்பாவை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த அருமையான நன்னாளை கொடுத்தமைக்காக நன்றி ஆண்டவரே. உண்மை அறிந்தவர்களாக இருப்பீர்கள், அந்த உண்மை உங்களை விடுதலை செய்யும் என்று சொன்னவரே. அப்பா, இந்த வேளையிலே உம்முடைய பிரசன்னம் ஒவ்வொருவரும் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மத்தியிலும் இறங்க வேண்டுமாய் செபிக்கிறோம் ராஜா. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய உள்ளத்தையும் தொட வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொருவரும் உண்மையை அறிந்தவர்களாய் மாறும்படிக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொருவரும் ஆண்டவரே புது பிறப்பாய் மாறும்படிக்காக செபிக்கிறோம் ராஜா. ஒவ்வொரு வார்த்தைகளும் இருபுறம் குற்றக்கூடிய கூர்மையான வாளாய் மாறும்படிக்காக செபிக்கிறோம் ராஜா. ஒவ்வொருவரையும் தொடுவீராக ஆண்டவரே. அவர் வழியாக ஆண்டவர் மேல் நம்பிக்கை கொள்ளுங்கள், அப்பொழுது நீர் மாத்திரமல்ல உங்கள் வீட்டார் அனைவரும் ஆசீர்வதிக்கப்படுவீர் என்று சொன்னவரே. ஒவ்வொருவரையும் ஆண்டவரே தொடுவீராக ராஜா. ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும், கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் சுகம் பலமடைந்த ஆண்டவரே, உம்மிலே பிரகாசமாய் ஒளி வீசக்கூடிய பிள்ளைகளாய் நீர் மாற்றும்படிக்காக செபிக்கிறோம். அநேகர் உமக்காய் எழும்புகிற பிள்ளையாய் நீர் மாற்றுவீராக ஆண்டவரே. ஆசீர்வதிங்க ராஜா, பலப்படுத்துங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் உம்முடைய அன்பு கரத்திலே ஒப்புக்கொடுத்து செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. இயேசுவே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை செய்கிறோம். இவ்வளவு நேரமாக நம்மோடு கூட இருந்த ஆண்டவர் தொடர்ந்து வருகிறவர்களையும் ஆசீர்வதிக்க நாம் நன்றியோடு அவர்களை ஒப்புக் கொடுத்து இப்பொழுது நாம் கண்களை மூடி அவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும். இறைவாட்டின் வல்லமை இங்கிருந்து அனைவருக்கும் சென்று சேர வேண்டும் என்று ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். ஆமென். பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமென். Praise the Lord. Hallelujah. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இந்த உன்னதமான மாலை வேளையில் அன்பான வாலிபர்களே, நாம் யாவரும் ஆண்டவரை துதித்தோம், போற்றினோம், புகழ்ந்தோம், அவரை ஆராதித்தோம். இப்பொழுது நாம் யாவரும் கண்களை மூடி நம் இறைவாக்குக்காக நாம் ஜெபம் செய்வோமாக. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கினவரே, இந்த உன்னதமான மாலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்க நிற்பதும் நிர்மூலம் ஆகாதது அதுபடி சுத்த கிருபை அப்பா. ஆகையால் இந்த உன்னதமான மாலை வேளையில் நீங்க எங்க ஒவ்வொருத்தர் மேலும் உங்களுடைய ஆவியை ஊற்றும்படிக்காய் செபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, இதை கேட்கக்கூடிய ஒவ்வொருத்தரின் மேலும் உங்களுடைய ஆவியை நீர் ஊற்றுவீராக. ஆவியானவர் எங்குண்டோ அங்க விடுதலை உண்டு அப்பா. ஆகையால் உங்களுடைய வார்த்தை கேட்கக்கூடிய ஒவ்வொரு
செவிகளையும் ஒவ்வொரு உள்ளத்தையும் நீர் விடுதலை தந்து உம்முடைய வார்த்தைகளை உள்வாங்க நீர் வழிகளை ஆண்டவரே ஆயத்த பண்ணி கொடுக்கும்படிக்காய் செபிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு கொடுக்க போகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொருத்தருக்கும் ஆசீர்வாதமாய் மாறுவதாக அப்பா. இது அனைவற்றும் எங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலாக செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். இந்த நாளில் நாம் ஆண்டவருடைய இறை வாக்கை எந்த தலைப்புல நாம் தியானிக்க போகிறோம் என்று பார்க்கும்போது, வாலிப வயதுல ஆண்டவருடைய வழிநடத்தல் எப்படி இருக்கும், ஒரு வாலிபனுக்கு எந்த வழிகளில் அவர் வழிநடத்துவார் என்று சொல்லி இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய இறை வாக்கை நாம் தியானிக்க போகிறோம். நம் வாழ்க்கையில வழிநடத்துதல் இல்லை என்றால் நம்மளால சரியான பயணத்தை செய்யவே முடியாது. ஆகையால் நம்மை வழிநடத்த சிறு வயதிலிருந்து பெரிய ஆவுற வரைக்கும் நம் பெற்றோர்கள் நம்மளோடு இருந்து ஒவ்வொன்றும் சொல்லி கொடுத்து நம்மளை ஒவ்வொரு திசையும் நாம் போகும்போது அவர் வழி நடத்துகிறார். அதே போல அது மாம்சமான சரீரத்துல இருக்கும் போது அது ஒரு வழி நடத்தினர். ஆனால் இறை ஞானத்தில் நாம் மூழ்கப்பட்டு ஆண்டவர் எப்படி நம்மை வழி நடத்துவார் தன் பிள்ளைகளாக இருந்து என்று பார்க்கும்போது, இன்றைய வாசகமானது the first வழிநடத்துதல், முதலாம் வழிநடத்துதல் எப்படி இருக்கும் என்றால் ஆண்டவருடைய இறை வாக்கின் மூலமாக அவர் நம்மை வழி நடத்துவார். The first guidance done by the Lord in our youth life will be through His word. ஆண்டவருடைய வார்த்தையினால நம்மை முதல்ல அவர் வழி நடத்துவார். ஹalleluya. ஆகையால் எப்படி அவருடைய வார்த்தை நமக்கு வழிகாட்டா இருக்கும் என்று பார்க்கும்போது, சங்கீதம் 73 அதிகாரம் 24வது வசனத்தை நாம் வாசிப்போம். Psalms chapter 73 verse 24. You guide me with your instruction, and at the end you will receive me with honor. Amen. Hallelujah. உமது திருவுள்ளம்படியே என்னை நடத்துகின்றீர். முடிவில் மாட்சியோடு என்னை எடுத்துக்கொள்வீர். ஹalleluya. ஆண்டவர் நம்மை எப்படி வழி நடத்துகிறார் என்று பார்க்கும்போது, அவருடைய உன்னதமான வார்த்தையின் வடிவமாக நம்மை அவர் வழி நடத்துகிறார். அவருடைய வழி நடத்துதல், அவருடைய வார்த்தை கேட்டு நம்ம வழி நடத்தும் போது, ஆண்டவருடைய இறை வாக்கை கீழ்ப்படிந்து நம்ம வழி நடத்தும் போது, அவர் நமக்கு எல்லா காரியத்திலும் அவர் உயர்வை அவர் காட்ட செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆகையால் மீண்டுமாக சங்கீதம் 119 verse 105 நாம் வாசிப்போம். Psalms chapter 119 verse 105. Your word is a lamp to guide me and a light for my path. Hallelujah. The Lord's word is a light and it is a lamp to guide our life. Amen. என் காலடிக்கு வாக்கே விளக்கு, உம்முடைய வாக்கே விளக்கு. என் பாதைக்கு ஒளியும் அதுவே. ஹalleluya. நாம நடக்கணும் என்றால், நம்ம ஒரு இடத்துக்கு பயணம் செய்யணும் என்றால், நம் காலணிகள் முக்கியமாக ஒரு கருவியாய் இருப்பது. நமக்கு கால் இல்லாம நம்மளால நடக்க முடியவே முடியாது. நம்ம எங்காச்சும் ஒரு இடத்துக்கு போகணும் என்று நினைத்தாலும் கால்கள் வேணும். அப்பொழுதுதான் நீங்க நடந்து அந்த இடத்துக்கு போக முடியும். அதே போலதான் ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய காலுக்கு என்னுடைய வார்த்தை தீபமாவும் என்னுடைய வார்த்தை வெளிச்சமா இருக்கும் என்று சொல்றார். ஒரு மனிதன் நல் வழியில செல்லணும் என்றால், நல்ல ஒரு வாழ்க்கையில இருக்கணும் என்றால், ஆண்டவருடைய இறை வாக்கு நம்ம வாழ்க்கையில வெளிச்சமாய் இருப்பது, அவருடைய வாக்கு நம்ம காலுக்கு தீபமாய் இருப்பது. ஹalleluya. ஆகையால் ஆண்டவர் எப்படி நம்மளை வழி நடத்துகிறார் என்றால், அவருடைய வாக்கின் மூலமாக இருளின் பாதையில நடக்கும்போது அவருடைய வாக்கு நம்மளுக்கு வெளிச்சமாகும். இருளின் பாதையில நடக்கும்போது அவருடைய வார்த்தை நம்மளுக்கு வெள்ளனை கொடுத்து அது இருள் பாதைகளை அகற்றி வெளிச்சமான பாதைகளை வழி நடத்தவே அவர் வந்திருக்கிறார். ஆகையால் ஆண்டவருடைய இறை வாக்கு ஒரு மனிதனுக்கு இருள்ல நடக்கும் போது அது வெளிச்சமாய் இருக்கும், அது தீபமாய் இருக்கும். ஹalleluya. ஆகையால் இது முதல் விதமான வழி நடத்துதல். இரண்டாவது வழி நடத்துதல், அவர் எப்படி வழி நடத்துவார் என்று பார்க்கும்போது,
பரிசுத்த ஆவியானவரின் மூலியமாக அவர் நம்மளுடைய வாலிப நாட்களை அவர் வழி நடத்துவார். எப்படி பரிசுத்த ஆவியானவர் மூலியமாக என்று பார்க்கும்போது யோவான் 16ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். John chapter 16 verse 13. When, however, the Spirit comes, who reveals the truth about God, He will lead you into all the truth. He will not speak on His own authority, but He will speak of what He hears, and will tell you of things to come. Hallelujah. உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார். அவர் தாமாக எதையும் பேசவே மாட்டார். தாம் கேட்பதையே பேசுவார். வரப்போகிறவற்றை உங்களுக்கு அறிவிப்பார். ஹalleluya. பாருங்க, தூய ஆவியானவர் ஒருவரை வழிநடத்தும் போது அவங்க எப்படி அவர்களை வழிநடத்துவார் என்று பார்க்கும்போது அவர் முன்காட்டிய நடுக்க போகிற ஒவ்வொரு உண்மையும் அவர் வெளிக்காட்டுவார். எஸ், ஹalleluya. ஆகையால் ஆண்டவருக்குள் ஒரு மனிதன் வழி நடத்தும் போது அவங்க எதை நினைத்து அவங்க கலங்கவே கூடாது. because they will be led by the Holy Spirit. When the Holy Spirit leads each and every one, He will give the truth. He will give us the revelation about the truth. உண்மையை அவர் வெளிக்காட்டுவார். அதற்கு அப்புறம் அவர் நடுக்க போறதை முன்னாடியே நம்மளுக்கு சொல்லி எல்லா வழிகளையும் அவர் திறந்து வைப்பார். அது மட்டும் இல்லாம நாம தானாகவே பேச மாட்டோம். Everything we will speak only by the authority of the Holy Spirit. Amen. Hallelujah. எங்குமே நம்ம எப்படி பேச தெரியாம பேசிவிட்டு வாய் கொடுத்து மாட்டிக்கொண்டு நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் மூலியமாக வழிநடத்துகிற ஒவ்வொருத்தரும் சிந்தனையோடு புத்தியோடு அவர்கள் பேசி அவர்கள் வழிநடத்துவார். ஏனென்றால் அவர்களை வழிநடத்துவர் தூய ஆவியானவராய் இருப்பார். அவர் எங்க என்ன பேச வேண்டும், எங்க எப்படி செயல்பட வேண்டும், எங்க எதை நம்ம வெளிக்காட்ட வேண்டும் என்று யாவற்றையும் அவர் கற்றுக் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆகையால் பிரியமான வாலிபர்களே, உங்க வாழ்க்கையில நீங்க எப்படி நடக்க வேண்டும், என்ன பேச வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், எப்படி ஒவ்வொரு இடத்திலும் உங்களுடைய நடவடிக்கை இருக்க வேண்டும் என்று சொல்லி யாவற்றையும் அவர் கற்றுக் கொடுத்து நம்ம வழி நடத்த அவர் கிருபையாய் இருக்கிறார். இது 2வது விதமான வழி நடத்துதல். 3வது, ஆண்டவர் தன் கண்கள் வழியாக நம்மை வழி நடத்துவார். அவருடைய கண்கள் நம் மேல இருப்பதனால நம்மளுடைய கண்களும் அவரை நோக்கி இருக்க வேண்டும். ஆகையால் சங்கீதம் 32ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிப்போம். Psalms chapter 32 verse 8 நாம் வாசிப்போம். நான் உனக்கு அறிவு புகட்டுவேன். நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு நான் காட்டுவேன். Hallelujah. The Lord says, I will teach you the way you should go. I will instruct you and advise you, and will be your advisor. Hallelujah. பாருங்க, நம்ம எந்த வழியில போகணும், எந்த வழியில போக கூடாது, நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும், எப்படி இருக்க கூடாது என்று யார் நமக்கு கற்றுக் கொடுப்பார் என்று பார்க்கும்போது அது தேவனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் வழியாக நம்ம கற்றுக்கொள்வோம். He will teach you. You don't need to get the knowledge from anyone else. But when you read the word of God, the Lord will teach you how to go in your life, because He is the best teacher of our life. Amen. Hallelujah. அதுதான் ஆண்டவர் சொல்றார், அவருடைய கண்கள் நம் மேல இருப்பதனால நம்ம எந்த வழியில நடக்கணும், எந்த வழியில பயணம் செய்யணும், நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும் என்று யாவற்றையும் அவர் கற்றுக் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆகையால் நம்ம வாழ்க்கையை குறித்து, நம்மளுடைய ஃபியூச்சரை குறித்து நாம் ஏன் கலங்க வேண்டும்? ஏனென்றால் நம்மளுக்கான ஒரு பெஸ்ட் டீச்சர், ஒரு பிக் அட்வைசர் is only the Lord of Father. That is why in Isaiah the Lord says He is a mighty counselor. When the counselor is with us, why we need to fear about our future? We don't need to fear, because His eyes are fixed on us. Therefore, the third guidance the God leads us is through His eyes.
நான்காவது வழி நடத்துதல் எப்படி இருக்கும் என்றால் அவருடைய பணியாளர் மூலியமாக by his servants he will lead us into a best way என்று பார்க்கிறோம். அதற்கு நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். Proverbs chapter 11 verse 14. திறமையுள்ள தலைமை இல்லையே திறமை இல்ல தலைமை இல்லையே நாடு வீழ்ச்சியுறும். நாடை வீழ்ச்சியுடும். அறிவுரை கூறுவார் பலர் இருப்பின் அதற்கு பாதுகாப்பு உண்டு. A nation will fall if it has no guidance. Many advisors mean security. பாருங்க, ஒரு நாடு நல்லா இருப்பதும் நல்லா இருக்காததும் அது ஒரு நல்ல தலைவர் கைகளில தான் உண்டு. நல்ல தலைவர் என்று பார்க்கும்போது ஆலோசனையை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல தலைவர்கள் கைகள் மட்டும்தான் அந்த நாடோடைய எதிர்காலமே உண்டு. அப்படி இருக்கும் போது அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம நல்லா இருப்பதும் நல்லா இருப்பாததும் அது எப்படி யாருடைய கைகள் உண்டு என்று பார்க்கும் போது நாம ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிற நாம எப்பொழுதுமே நம்ம கூட ஒரு நல்ல நண்பனை, இறை வாக்கின் மூலமாய் நம்மளை பலப்படுத்தக்கூடிய நண்பனை நாம் வைக்க வேண்டும். A government doesn't run just alone. It has an advisor, it has an executive counselor, it has a judicial power. Everything is there. Then only the government is run by the people. So therefore, my dear youth, if you want to be led by the God, you need to listen to the word of God. You need a friends who are always in spiritual power, because they will always lead you only by the guidance of the Lord Almighty. ஆகையால் பிரியமான வாலிபர்களே, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்ல வழியில செல்ல வேண்டும் என்றால், நீங்க நல்லபடியா உங்க வாழ்க்கையில உயர வேண்டும் என்றால், நீங்க உங்களோடு இருக்கக்கூடிய நண்பர்கள் யாவருமே ஆண்டவருக்குள் வைராக்கியமாய் இருப்பவர்களாக நீங்க வைக்க வேண்டும். அப்ப உங்களுக்கு துன்பம் வரும்போது, பிரச்சனை வரும்போது ஆண்டவருடைய வார்த்தையை கொடுத்து உங்களை தேற்றுவார்கள். ஆகையால் இப்பொழுது 5வது வழிகாட்டுதல் எப்படி இருக்கும் என்றால், by his providence, ஆண்டவர் நன்மையை கொடுத்து நம்மை வழி நடத்துவார். அது எப்படி என்று பார்க்கும்போது Revelation chapter 3 verse 8. உன் செயல்களை நான் அறிவேன். இதோ எவராலும் பூட்ட முடியாத கதவை நான் உனக்கு முன் திறந்து வைத்திருக்கிறேன். Hallelujah. I know what you do. I know that you have a little part. You have followed my teaching. You have followed all my teaching and have been faithful to me. I have opened a door in front of you which no one can close. Hallelujah. பாருங்க, ஆண்டவருடைய வழி நடத்துதல் நமக்கு எப்படி நன்மையின் மூலமாக அவர் நம்மை வழி நடத்துவார் என்று பார்க்கும்போது நாம் நம்மளுடைய செயல்களை பார்த்து அவர் சொல்ல, I know what you do, I know what you speak, I know what you think. By knowing all those things, I will open a door which no man can shut for you. Amen. Hallelujah. பிரியமான வாலிபர்களே, உங்களுடைய வாழ்க்கையில சில விதமான செயல்கள், சில விதமான காரியங்கள் உங்களுக்கு நடக்காமையே இருக்கும் என்றால் கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்களுடைய செயல்களை பார்த்து, உங்களுடைய எண்ணங்களை பார்த்து, உங்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கையை பார்த்து அவர் உங்களுக்காக யாராலும் பூட்டக்கூடாத கதவுகளை அவர் திறந்து உங்களுக்காக வைப்பார். ஹalleluya. ஆகையால் நம்மளுடைய வாழ்க்கையில் நாம நல் வழியில போகும்போது ஆண்டவருடைய இறைவாக்கை உண்டு. பரிசுத்த ஆவியானவர் மூலமாக வழிநடத்தும் போது யாருமே அடிக்கக்கூடாத கதவுகள் எல்லாம் ஆண்டவர் திறந்து வைத்து நம்மளுக்காக அவர் ஆசீர்வாதத்தின் மூலமாக அவர் வழி நடத்துவார். அதுதான் ஆண்டவருடைய பிள்ளைக்கும் வேற விதமான ஆண்டவருக்குள் இல்லாதவர்களுக்கும் இருக்கிற வித்தியாசம். நமக்கு துன்பம் வரும், ஆண்டவருக்குள் இருக்கும்போது துன்பம் வரும். Yes, the problem will be there. But when your words, when your work, when your action are true in before the sight of the Lord, God will open every door which no man can shut. No one can shut your door. It is only the God who has the power to do anything. So my dear friends, the God's guidance is so
beautiful by the 5 ways. ஆண்டவருடைய வழி நடத்துதல் 5 விதமாக ரொம்ப அருமையாக அவர் நம்மளோடு பேசியிருக்கிறார். ஆகையால் நாம எப்பொழுதுமே ஆண்டவருடைய வாக்குக்கு அர்ப்பணிக்க வேண்டும். நம்மளுடைய வாழ்க்கையை பரிசுத்த ஆவியானவர்கள் ஆண்டவரே என்னை நீர் வழி நடத்தும் என்று சொல்ல வேண்டும். எப்பொழுதுமே அவருடைய கண்கள் நம்ம மேல இருப்பதனால நம்மளுடைய கண்களும் we should be always fixed on the Jesus, not anyone else. Fixed on the Jesus, fixed on the word of God. Then the Lord will provide all the blessing that we need in our life. So my dear youths, now come on, let's sing a song. இப்பொழுது நாம் யாவரும் ஒரு பாடலை பாடி நாம் ஜெபத்துக்கு கடந்து செல்வோமாக. எகிப்திலிருந்து ஆண்டவரே கானானுக்கு என்னை கூட்டி சென்றீரே, உமக்கு கொடான கொடி நன்றி ஐயா. Yes, the people were under the slavery in Egypt, but God's eyes was fixed on them and he thought, let my people be delivered from the Egypt. அதற்காகவே ஆண்டவர் அவர்களை வழி நடத்தினார். அவர் மேகஸ்தம்பமாயிருந்து அவர்களை வழி நடத்தினார். ஹalleluya. அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சில காரியத்துக்கு அடிமையில இருக்கிறீங்க என்றால், அதை விட்டு வெளியில வர முடியாம இருக்கிறீங்க என்றால், இன்றைக்கு ஆண்டவர் விடுதலை கொடுப்பார். அவருடைய வழி நடத்துதல் தூய ஆவியானவர் மூலமா உங்க வாழ்க்கையில நிச்சயமே உண்டு. ஆகையால் இந்த பாடலை பாடி யாரும் கரங்களை தட்டி உற்சாகமாக எகிப்திலிருந்து கானானுக்கு என்னை கூட்டி சென்றீரே ஆண்டவரே, உமக்கு கொடான கொடி நன்றி ஐயா என்று சொல்லி இந்த பாடலை பாடி நாம் துதிப்போமாக. Yes, Lord Jesus. Amen. Hallelujah. Yes, Father. எகிப்திலிருந்து கானானுக்கு கூட்டி சென்றீரே, உமக்கு கோடி நன்றி ஐயா. எகிப்திலிருந்து
தான் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கானானுக்கு செழிப்பான நாட்டுக்கு அவர் எடுத்து சென்றாரோ, அதே போல நம்மளுடைய வாழ்க்கையிலும் அவருடைய வார்த்தை நம்மளுக்கு வாழ்க்கைக்கு தீபமா வெளிச்சமா இருந்து நம்மளுடைய பாதையை நல்வழியில நடத்துவதற்காக அவரின் கண்களை மூடி நாம் செபிப்போமாக. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கினவரே, இந்த உன்னதமான நேரத்தில் ஆண்டவரே உம்முடைய வாக்கின் வடிவமாக எங்களோடு பேசினீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே உம்முடைய வழி நடத்துதல் எங்களுடைய வாழ்க்கையில எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி அறிவை புகற்றினீரே, அதற்காக உமக்கு நன்றி ராஜா. ஆவியானவரே, கிருபை உள்ளவரே, உம்முடைய வார்த்தையின் வடிவமாக உம்முடைய ஆவியின் வடிவமாக எங்களை நீர் வழி நடத்தும்படிக்காய் செபிக்கிற ஒவ்வொரு வாலிபரையும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையால தேற்றுங்க. உம்முடைய வார்த்தையின் வடிவமாக அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு தீமைகளும் அகற்றி நல்வழியில் அவர்களை வழிநடத்த நீர் ஞானத்தை புகற்றுவீராக. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. அப்பா உம்முடைய கிருபை என்றென்றைக்கும் ஒவ்வொரு வாலிபர் மேலும் நிறைவா இருப்பதாக ஆண்டவரே. அப்பா இவர்களுடைய செயல்களை பார்த்து நீர் ஆண்டவரே ஒரு புது வழிகளை திறக்க போகிற உடைய பரிசுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. யாரெல்லாம் இந்த தொலைக்காட்சியை பார்த்துக் கொண்டு ஆண்டவரே என்னுடைய வழி நடத்துதல் வழியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் பொறுப்பெடுத்து பாதுகாத்து வழி நடத்தும் அப்பா. உடைய கிருபை நிறைவா என்றென்றைக்கும் ஒவ்வொருத்தர் மேலும் இருப்பதாக இது அனைவற்றும் எங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலாக ஜெபிக்கிறோம் எங்க ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். பிரியமான சகோதர சகோதரிகளே, இப்பொழுது நாம் யாவரும் உன்னதமான இறைவாக்கை நாம் கேட்போமாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் உங்கள் அனைவரையும் நாங்கள் வாழ்த்துகின்றோம். இன்று திருவருகை காலத்தின் 4வது கடைசி வாரம். இன்று திருவருகை காலத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை, 4வது வாரம், அமைதியின் வாரம் என்று அழைக்கப்படுகிறது. ஆக இன்றைக்கு நற்செய்தி வாசகங்கள் கூட இந்த தலைப்புக்கு ஏற்றவாறுதான் இறைவாக்குகள் ஒப்பிடப்பட்டிருக்கின்றன. ஆகவே முதல் வாரத்திலே நாம் அனைவருமே தொடங்கி இன்றைக்கு 4வது வாரத்திற்கு நாம் வந்திருக்கின்றோம். ஆக ஒவ்வொரு வாரமும் நாம் சிறந்த வகையில இறைவாக்குகளை கேட்டு வருகின்றோம். முதல் வாரத்திலே விசுவாசம், நம்பிக்கை என்று தொடங்கினது. 2ஆம் வாரத்திலே அன்பு என்று தொடங்கினது. 3ஆம் வாரம் மகிழ்ச்சி என்ற தலைப்பில் தொடங்கினது. இன்றைக்கு இறுதி வாரம் அமைதி என்ற தலைப்பில் தொடங்குகிறது. ஏனெனில் ஆண்டவர் உலகில் வாழும் அனைவருக்கும் நம்பிக்கை ஊட்டவும், அன்பை செலுத்தவும், மகிழ்ச்சியாய் வாழவும், அமைதியாக வாழவும் நம்மை ஆசீர்வதிக்க இந்த திருவருகை காலத்தில் நம்மை தயாரிக்கும்படி ஆண்டவர் இந்த வாக்குகளை நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். வருகிற வெள்ளிக்கிழமை 25ஆம் தேதி கிறிஸ்து பிறப்பு விழாவை சிறப்பிக்க போகிறோம். ஆக அந்த மகிழ்ச்சி நாளை சந்திக்குவதற்காக ஒவ்வொரு நாளும் சிறந்த வாக்குகள் நமக்கு அளித்து வருகின்றார். நம்மை தயாரிக்க வேண்டும். நம் வீடு மாத்திரமல்ல, நம்முடைய வீடு அலங்கரிப்பு மாத்திரமல்ல, நம்முடைய வீடுகளுக்கு பல வர்ணங்களை செலுத்தி மாத்திரமல்ல, நம்முடைய உள்ளத்தை தயார்படுத்துவது கூட அவசியம். அதை கண்டு நாம் மகிழ்வது போல நம் உள்ளத்தை கண்டு இறைவன் மகிழ விரும்புகின்றார். நம் உள்ளத்தை கண்டு இறைவன் மகிழ விரும்புகின்றார். ஆகவே இன்றைய நற்செய்தி வாசகங்களை நாம் கவனித்து பார்த்தோம் என்றால், இன்றைய நற்செய்தி வாசகம் லூக்கா நற்செய்தி முதல் அதிகாரத்தில் 26 38 வரைக்கும் உள்ள வாக்கியங்கள். அதாவது இயேசு பிறக்க போகிறார் என்ற செய்தி கபிரியேல் தூதன் கன்னிமரியாள் இல்லத்திற்கு தேடி வந்து சொல்லுகின்றார். அப்போது மரியாள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? வீட்டு பணிகளை செய்து கொண்டிருந்தார்கள். வீட்டு பணிகளை செய்து கொண்டிருந்தார்கள். நீங்கள் மரியாளின் நற்செய்தி என்ற திரைப்படத்தை பாருங்கள்.
அதிலே பார்த்தோம் என்றால் உங்களைப் போல வீட்டில் இருக்கிற அத்தனை வேலைகளையும் அவர்கள் செய்கிறார்கள். கிணறுக்கு சென்று தண்ணி கொண்டு வருவார்கள், வீட்டில் இருக்கிற பாத்திரங்களை சுத்தம் செய்வார்கள், சமையல் செய்வார்கள். இப்படி ஒரு பெண்ணானவள் எந்த வேலையெல்லாம் செய்ய வேண்டுமோ அத்தனை வேலைகளையும் நிறைவாக செய்தவர் தூய கன்னிமரியா. என் அன்பு மக்களே, நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்ன என்று பார்க்கும்போது, இப்படி வீட்டிலே பணி செய்து கொண்டிருக்கிற நேரத்திலே தான் கடவுளின் தூதர் கபிரியேல் தூதர் கன்னிமரியாளை சந்திக்கின்றார். நேற்றைய நற்செய்தியிலே நாம் பார்த்தோம் என்ன? கபிரியேல் தூதன் ஜக்கரியாவை சந்தித்தார். அவர் சொன்னார், நான் கடவுளின் தூதன், என் பெயர் கபிரியேல். நேற்று நாம் தியானித்தோம் திருமுழுக்கு யோவானின் பிறப்பை பற்றின செய்தி. தூபம் காட்டுகின்ற ஜக்கரியாவுக்கு கபிரியேல் தூதன் வழியாக அறிவிக்கப்பட்டது. அதே போலதான் இன்றைக்கு கபிரியேல் தூதன் வழியாக என்ன செய்யப்படுகிறது என்று பார்க்கும்போது, அந்த கபிரியேல் தூதன் இன்றைக்கு தூய கன்னிமரியாள் இடத்துல அவர் தோன்றுகின்றார். அவர் தோன்றுதல் எதை கற்றுக் கொடுக்கிறது பாருங்க. என்ன கற்றுக் கொடுக்கிறது? ஒரு பெரிய மகிழ்ச்சி. என்ன? 26வது வாக்கியம் வாசிக்க நாம் கேட்போமாக. 6ஆம் மாதத்தில் கபிரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஊரில் இருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். கன்னி என்ற வார்த்தையின் பொருள் என்ன? ஆங்கிலத்தில் வர்ஜின் என்று பொருள். கன்னி என்றும் வர்ஜின் என்றும் வார்த்தைக்கு அர்த்தம் என்ன என்று பார்க்கும்போது, ஆணோடு தொடர்பு இல்லாதவர்கள் என்று பொருள். ஆண் தொடர்பு இல்லாதவர்கள். ஆண் தொடர்பு இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கை அனைத்தும் கிறிஸ்துவுக்காக, அதாவது கடவுளுக்காகவே என்று தன்னுடைய ஆசைகளை கட்டுப்படுத்தி, உலக ஆசைகள், உலக இன்பங்கள் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தி தன்னுடைய வாலிப பருவத்தை பரிசுத்தமாய் வைத்துக் கொண்டவர்கள். இன்றைக்கு அநேக பிள்ளைகளை பாருங்க, பெண் பிள்ளைகள் ஆகட்டும், ஆண் பிள்ளைகள் ஆகட்டும், சில வயது வந்தவுடனே பெரிய வயது வந்தவர்கள் போல நடக்க ஆரம்பிப்பார்கள். தன் ஆசைகளை நிறைவேற்றுவதற்கு பல முயற்சிகள் எடுப்பார்கள். தன்னுடைய விருப்பங்கள் நிறைவேறணும், தான் விரும்புவது செய்யணும். இன்றைய உலகம். ஆனால் கபிரியேல் தூதன் தூய கன்னிமரியாள் இல்லத்திற்கு செல்ல காரணம் என்ன? மரியாள் தன்னுடைய வாலிப பருவத்திலே ஆணுடைய வாடை இல்லாமல் கடவுளையே நேசித்து, எனக்கு எல்லாமே அவர்தான், என் ஆசையும் அவர்தான், என் விருப்பமும் அவர்தான், என் வாழ்வும் அவர்தான், என் நோக்கமும் அவர்தான் என்று முழுக்க முழுக்க இறைவாக்குக்காகவே வாழ்ந்தவர்கள். ஆகவேதான் அவருக்கு கன்னிமரியாள் என்ற பெயர். வர்ஜின் மேரி. பைபிளில் 2 பேருக்கு வர்ஜின் மேரி என்ற பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே ரெபேக்காவுக்கு வர்ஜின் ரெபேக்கா என்று அழைக்கப்படுகிறார். வர்ஜின் ரெபேக்கா ஈசாக்கின் மனைவி. ஈசாக்கின் மனைவியின் பெயர் வர்ஜின் ரெபேக்கா. நீங்க ஆங்கிலத்தில் வாசித்து பாருங்க. தொடக்க நூல் புத்தகத்தை படிக்கும் போது வர்ஜின் ரெபேக்கா. நண்பர்களே மக்களே, இந்த வர்ஜின் ரெபேக்காவுக்கு பிறந்த பிள்ளைகள் தான் 2. அதிலே ஒருவன் ஏசா, அடுத்தவன் யாக்கோபு. இந்த யாக்கோபுக்கு பிறந்த பிள்ளைகள் தான் 12 பிள்ளைகள். அதான் இஸ்ராயலின் வம்சம் என்று சொல்லுகிறது. இஸ்ராயல் என்ற பெயர் கொடுத்தது யார்? கடவுள் யாக்கோபுக்கு கொடுத்தார். அவன் கடவுளத்தில் வேண்டினான். என்னை யார் பார்த்தாலும் ஏமாத்துகிறவன் சொல்றாங்க, என்னை ஏமாற்றுகிறவன் சொல்றாங்க. என் வாழ்க்கையில நான் எவரையும் ஏமாற்றவில்லையே, நான் யாரையும் ஏமாற்றவில்லையே என்று அவன் கடவுளிடத்தில் போராடினான். கடவுள் தூதனை போல் தரிசனமானார். அவர் காலை இறுக பிடித்துக் கொண்டு, என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் இந்த இடத்திலிருந்து உன்னையும் விட மாட்டேன், நானும் செல்ல மாட்டேன் என்று போராடினான்.
சாதாரண போராட்டம் அல்ல. அவன் தொடை சந்தை, அவன் மண்ணிலே அப்படியே அமர்ந்து கொண்டு காலை பிடித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே ஒரு வண்டு அவனை கடிக்க ஆரம்பித்தது. தொடை சந்தை என்றால் மிகவும் சாஃப்டாக இருக்கிற ஒரு ஸ்கின் பிளேஸ். கையில திருப்பி பாருங்க, இந்த பகுதியெல்லாம் ரொம்ப ஸ்கின் கொஞ்சம் மோட்டாவா இருக்கும். அப்படியே இங்க திருப்பி பாருங்க, கொஞ்சம் ரொம்ப சாஃப்டா இருக்கும். இங்கே கொஞ்சம் அடிபட்டா கூட வலி ஓரளவுக்கு தான் இருக்கும். ஆனா இங்க வழிபடும் போது அதிகமான வலி இருக்கும். அதே போலதான் தொடை பகுதியிலும் அவன் கீழே அமர்ந்து கொண்டிருக்கும் போது வண்டு கடிக்க தொடங்கினது. அந்த வண்டு ரத்தம் கடந்து போகிற, ஆனாலும் அவன் பொருட்படுத்தவில்லை. வலியை உள்ளத்திலே வைத்துக் கொண்டான். எனக்கு என்ன வழி வந்தாலும் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் விடமாட்டேன். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில பாருங்க, என்ன ஜெபம், எவ்வளவு நேரம் ஜெபம் நடத்துறீங்க? ஜெபனா ஒரு சின்னதா பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கணும். வெறுப்பு. இந்த மாதிரி மற்றவங்களோடு பேசும்போது ஒரு 2 வார்த்தை பேசிட்டு போலாம் நினைக்கிறீங்களா? இல்ல சினிமா பார்க்கும்போது சும்மா ஒரு டைட்டில் பார்த்துட்டு போலாம் நினைக்கிறீங்களா? அதுக்கெல்லாம் 2.5 மணி நேரம் செலவழிக்கிறோம் இல்ல? நேரம் போறதே தெரியாது. சொல்ல போனா கொசு வாயில போறது கூட தெரியாது. அவ்வளோ ஒரு ஆர்வத்தோடு பார்த்துக்கிட்டே இருப்பான். சீரியல் பார்க்கும்போது நேரத்தை பார்க்கிறோமா? ஓ, ஒண்ணு முடிஞ்சிச்சே, ஆஃப் பண்ணுவோம் நினைக்கிறீங்களா? அடுத்து பாப்பீங்க, அடுத்து பாப்பீங்க, அடுத்து பாப்பீங்க. ஆனா ஜெபம் பண்ணும்போது மட்டும் சின்னதா பண்ணிடு. அந்த ஆசீர்வாதம் இல்லாத குடும்பம், வீட்டில் ஆசீர்வாதம் இல்ல, வெறும் பெயர் மட்டும் கிறிஸ்தவங்க என்ற பெயர், ஆசீர்வாதம் இல்லாத ஒரு வாழ்க்கை. ஏனெனில் நம்முடைய வாழ்க்கையில தூய கன்னிமரியால் கொடுக்கப்பட்ட முக்கியத்துவம் இல்லை. என்றைக்கு தூய கன்னிமரியால் இறைவனுக்கு முக்கியத்துவம் அளித்து இறைவனையே சுமக்கிற பாக்கியத்தை பெற்றார்களோ, அதே போல நீயும் நானும் இறைவனுக்கு வாழ்க்கையில முதலிடம் கொடுத்தால்தான் இறைவன் நமக்கும் பாக்கியம் அளிப்பார். இல்லை என்றால் இல்லை. இதுதான் தொடக்க காலத்திலிருந்து கடவுளுடைய விருப்பம். இறைவாக்கை தியானிப்பது. இறைவாக்குக்கு பதிலாக கண்ட கண்ட கதைகள் எல்லாம் சொல்லி கேட்பது கிடையாது. இறைவாக்கு என்றால் இறைவாக்கு மட்டும்தான். இறைவன் கொடுக்கப்பட்ட வாக்குகளை விளக்கப்படுத்த வேண்டும் என்றால் காலங்களும் நேரங்களும் போதாது. அவைகளுக்கு தேவையற்ற கதைகளும் தேவையில்லை. இறைவாக்கை விளக்கம் பண்ணுவதற்கு தூய ஆவியின் அனுபவம் வேண்டும். ஏன் கடவுள் தன்னுடைய தூதனை கன்னிமரியாள் இல்லத்திற்கு அனுப்பினார்? காரணம், அவர் ஒரு கன்னி பெண்ணாய் இருந்தார். கடவுளுக்கு பிடித்த மாதிரி வாழ தீர்மானித்தார். கடவுள் திட்டத்தை தன் வாழ்க்கையிலே நிறைவேற்ற வேண்டும் என்று வைராக்கியத்திலே வாழ்ந்தவர். உலகிலே சிறந்த பெண் என்ற பெயர் எடுத்தவர். உலகை அவர் பார்த்தார். 4000 ஆண்டுகளாயிருந்தன. ஏவாளுக்கு கொடுத்த வாக்கு, பாம்புக்கு கொடுத்த வாக்கு நிறைவேற்றப்பட வேண்டும். அந்த வாக்கு நிறைவேற்றுவதற்கு ஏவாள் ஏமாற்றின பெண் போல் உலகிலே பலர் கொஞ்சமாவது ஏமாற்றிக் கொண்டுதான் பிறந்தாங்க. ஆனா முழுக்க முழுக்க இறைவன் எதிர்பார்த்தது போல ஒரு கன்னிப்பெண் ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிற காலம் 4000 ஆண்டுகள் ஆனது. கடவுள் எவ்வளவு பொறுமையாக இருந்திருப்பார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பரே, மக்களே, இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டிய உண்மை அதுதான். அருள் பெற்றவளே வாழ்க என்ற பாக்கியத்தின் வாக்கு கன்னிமரியாளுக்கு கிடைக்க காரணம் என்ன? அவர் முற்றிலும் தன் உள்ளத்தை இறைவாக்கினால் நிரப்பி வைத்திருந்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பரே, மக்களே, இந்த நற்செய்தி வாசகம் மிக அருமையாய் சொல்லுகிறது. அவருக்கு தேவதூதன் தோன்றி கன்னிடம் அனுப்பினார். அவர் சொன்னதாவது என்ன? அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். வானதூதர்
அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி அருள்மிகு பெற்றவரே, அருள் மிக பெற்றவரே, வாழ்க வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இந்த வாக்கு யாருடையது? கடவுளுடையது. யார் வழியாக பேசினார்? வானதூதன் வழியாக பேசினார். அத்தனை வானதூதர்கள் இருக்க கபிரியேல் தூதனை ஏன் பயன்படுத்தினார்? ஒவ்வொன்றையும் அலசி பார்க்கணும். பரலோகத்திலே லட்சக்கணக்கான வானதூதர்கள் இருக்கின்றார்கள். கபிரியேல் தூதனை ஏன் பயன்படுத்தினார்? ஏனெனில் கபிரியேல் தூதனுடைய செயல்பாடு என்ன? கடவுளுடைய வாக்கு அவர் கொடுத்து யாரிடத்துல போய் சொல்லு என்கிறாரோ அங்க போய் சொல்லணும். அதுதான் ஒரு வேலை. அதுல கூட்டியோ கழித்தியோ சொல்லக்கூடிய அதிகாரம் தூதனுக்கு இல்லை. ஆக கடவுள் என்ன சொல்லி அனுப்பினாரோ அந்த வாக்கு அப்படியே வந்து யாருக்கு சொல்லுகிறார்? கன்னி பெண்ணாகிய தூய்மையான வாழ்க்கை வாழ்ந்த வீரப்பெண் தூய மரியாளுக்கு வாக்கு சொல்லப்படுகிறது. இன்னைக்கு நாம் கூட பல முறை வாயில சொல்லிக்கிட்டே இருப்போம். அருள்மிக பெற்றவளே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே இருக்கின்றார், சொல்லிக்கிட்டே இருப்போம். சொல்லுங்க. அதுக்கு முன்னால உன் நாக்கு தூய்மையா இருக்குதான்னு யோசித்து சொல்லுங்க. அதே வாயில சாராயம், அதே வாயில கெட்ட பேச்சு, அதே வாயில பீடி, அதே வாயில பொய், அதே வாயில ஏமாற்றுதல், இந்த மாதிரி எல்லாம் நாத்த பூச்ச வாய வச்சுக்கிட்டு அருள் நிறைந்த மரியே வாழ்க என்று தூய்மையான மரியாளை உன் வாயால் சொல்ல முடியுமா? ஒண்ணு, உன் வாயில வருகிற வாக்குகளை மாற்றணும். உனக்கு அருள்மிக பெற்றவளே வாழ்க என்று சொல்ல உனக்கு ஆசை இருக்குதுன்னு சொன்னா அதுக்கு பின்னால இருக்கிற வாயில இருக்கிற பொய், பித்தலாட்டம், அசுத்தம், சாராயம், பீடி, சிகரெட்டு, கட்டப்பேச்சு இதெல்லாம் விட்டு விலகணும். நீ அதுவும் நான் விட மாட்டேன், இதுவும் வேணும்னு சொன்னா ஆசீர்வாதம் எப்படி கிடைக்கும்? என் அன்பு மக்களே, இறைவாக்கை புரிந்து கொள்ளாமல் வாழக்கூடாது. சொன்னது கபிரியேல் தூதன், அனுப்பினது இறைவன், கேட்டுக்கொண்டது பரிசுத்தமாய் வாழ்ந்த தூய கன்னிமரியாள். ஆக இந்த வாக்கு யாருடையது? அருள்மிக பெற்றவளே வாழ்க என்று சொன்னாரே, அது யாருடையது? அது உன்னதமான கடவுளுடையது. அது யாருக்கு சொந்தம்? தூய கன்னிமரியாளுக்கு மட்டும்தான் சொந்தம். நாம சுதந்திரிக்க வேண்டும் என்றால் கொஞ்சமாவது தூய்மையாய் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். முதலிலே நம்ம வாழ்க்கையை நாம் அலசி பார்க்கணும். நான் எத்தனை வகையான தவறுகளை செய்கின்றேன்? தவறுகள் முக்கியமா? தூய்மையாய் வாழ்வது முக்கியமா? தூய வாழ்க்கை வாழாமல் தவறுகளிலே ஈடுபட்டுக் கொண்டு தூய்மையானதை எப்படி இந்த நாவிலே பயன்படுத்த முடியும்? ஆகவேதான் நாம சொல்லுகிற எந்த ஜெபத்துக்கும் சக்தி இல்லாம இருக்கிறது. ஏன் அந்த வாக்குக்கு சக்தி இல்லாம போயிடுச்சு? காரணம் தூய்மையற்ற உதடுகள். எஸ்ஐயா சொல்லுகிறார் பார், நான் தூய்மையற்ற உதடு கொண்டுள்ளவன். என்னோடு சேர்ந்திருக்கிறவங்க எல்லாம் தூய்மையற்றவங்க. அவங்க தூய்மையற்றவங்களா இருந்ததினால நானும் தூய்மையற்றவனாய் மாறிவிட்டேன். ஆண்டவர் அவன் உணர்ந்த அந்த பாவ உணர்வை கண்டு அவர் நாவை நெருப்பினால் சுத்திகரித்தார். இன்னைக்கு நமக்கு உணர்வு இருக்கிறதா? பைபிள படிச்சாதான் உணர்வு வரும். பைபிளில் இருக்கிற வாக்க புரிந்து கொண்டாதான் நம்ம வாய் சுத்தமாகும். பைபிளில் இருக்கிற வாக்குகளை கண்கள் கண்டு படித்தால் தான் இந்த கண்கள் தூய்மையடையும். நண்பரே மக்களே, வானதூதர் மரியாளை பார்த்து சொன்ன செய்தி, அருள் பெற்றவளே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு கூட இருக்கின்றார். ஏனெனில்
இவ்வார்த்தைகளை கேட்ட அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். பாருங்க, வானதூதர் சொன்ன இந்த வார்த்தை கேட்டு அவங்க கலங்கி போனாங்க. இது எத்தகையதோ, நீ நானும் வாயில உச்சரிக்கிறோமே, ஜெபமாலை என்ற பெயர்ல உச்சரிக்கிறோமே, மரியாள் எந்த அளவுக்கு நம்மிடத்தில் தூய்மை எதிர்பார்ப்பார் என்று கொஞ்சமாவது யோசித்து உச்சரிக்கீங்களா? இன்று உணர வேண்டும். உணராமல் செய்கிற எந்த வாழ்க்கையும் ஆசீர்வாதமாய் இருக்காது. ஒரு பரிசுத்தமான வாக்கை வாயில் உச்சரிக்கிறோம் என்றால் நாம் தூய்மை அடைய வேண்டும் என்ற எண்ணம் வரணும். 1000 முறை கோடி முறை நான் சொல்றேன் பெருமையை பண்ணிக்காதீங்க, பெருமையில பீத்திக்காதீங்க. முதலே தூய்மை அடைவதற்கு வழியை கண்டுபிடிங்க. ஒரு முறை சொல்லி பாருங்க, ஆசீர்வாதம் தானா தேடி வரும். தூய்மையற்ற உதடுகள் எஸ்ஐயா 59 சொல்றார், உங்களை ஆசிரிக்க கூடாதபடி என் கரம் குறுகி போகவில்லை, உங்களை மீட்க இயலாதவாறு நான் கொடியவனும் இல்லை. உங்க தீய செயல்களே உங்களுக்கும் எனக்கும் நடுவே பிரிவினை உண்டாக்கி இருக்கிறது. உங்கள் உதடுகள் கரைப்படைந்திருக்கிறது, உங்க விரல்கள் எல்லாம் கரைப்படைந்திருக்கிறது. உண்மையை பேசுகிறவர் ஒருவரும் இல்லை. எஸ்ஐயா 59. மீட்க இயலாதவாறு. என் அன்பு மக்களே, நல்லா கவனித்து படிங்க. கரைப்படைந்த கைகளாலும் கரைப்படைந்த வாய்களினாலும் பரிசுத்தமான வாக்குகளை உச்சரிப்பது எப்படி? ஆக அருள் பெற்றவளே வாழ்க என்று புனிதமான தாய்மரியாளை இந்த வாயிலிருந்து உச்சரிக்க வேண்டும் என்றால் உன்னுடைய நாத்தம் பிடித்தவாய் மாற்றம் பெறணும். அசுத்த வார்த்தைக்கும், கெட்ட வார்த்தைக்கும், பொய் வார்த்தைக்கும், வத்லபாக்கு பொய்ல வார்த்தைக்கும், சாராயத்துக்கும், பீடிக்கும் பயன்படுத்தி விட்டு அருள் நிறைந்த மரியே வாழ்க அப்படின்னு தயவுசெய்து சொல்லாத. அது உனக்கு தான் பாவத்தை கொண்டு வரும். முதலில் பாவத்தை வாயிலிருந்து விளக்க வேண்டும், பிறகு பக்தியோடு அந்த வாக்கை பயன்படுத்தணும். ஏனெனில் அருள்மிக பெற்றவளே வாழ்க என்று சொல்லுகிற அந்த வாக்கு கடவுளுடையது. அதை சொன்னது கபிரியேல் தூதன், அதை கேட்டுக்கொண்டது பரிசுத்தமான மரியாள். இன்றைக்கு நாம் அதை பயன்படுத்த வேண்டும் என்றால் நம்முடைய நாவுகளும் தூய்மை அடைய வேண்டும். அப்பொழுதுதான் நாம் பயன்படுத்தும் போது அது ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நாம் அசுத்தமாகவே இருந்து கொண்டு பயன்படுத்தினால் ஆசீர்வாதம் வராது. ஏன் தெரியுமா? இந்த வாக்கு கேட்டு மரியாளே அஞ்சினார்கள். ஐயோ, இந்த வாக்கு எத்தகையதோ என்று அஞ்சும் போது அவருக்கு அடுத்த வாக்கு தூதன் சொன்னான். என்ன பாருங்க, வானதூதர் அவரை பார்த்து மரியா அஞ்ச வேண்டாம், பயப்படாத. கடவுளின் அருளை இன்னைக்கு நம்மளையும் பார்த்து அதே செய்திதான். பயப்படாத. இத்தனை காலமா உணராம சொல்லிட்ட, பரவாயில்ல, இனிமே உணர்ந்து சொல்ல ஆரம்பி. இத்தனை காலமா அசுத்த உதடுல அசுத்த வாயில சொல்லிட்ட, பரவாயில்ல. இந்த வாயில உச்சரித்த அசுத்தங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பு பெற்றுக்கொள். இனிமேல் தூய்மையானதை நல்லதையே நான் உச்சரிப்பேன் சொல்லு. பிறகு இந்த வாக்குகளை சொல்ல ஆரம்பி. வாய் நிறைய பொய்ய வச்சுக்கிட்டு கடவுளை பார்த்து நாம் சொல்ல முடியுமா? ஆகவே நாம் மாற வேண்டியது மிக அவசியம். ஆக என்ன சொன்னார் பாருங்க, அஞ்சாதே, கடவுளின் அருளை நீ கண்டறிந்துள்ளே. இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவி, அவருக்கு இயேசு என்று பெயர். இயேசு என்றால் என்ன? மீட்பர், ரிடீமர், ரட்சகர். எபிரேய மொழியில ரட்சகர் என்று சொல்லுகிறது. ஆகவே ரட்சகர் சபை உருவாகி இருக்கின்றன. கிரேக்க மொழியில மீட்பர் என்று சொல்லுகிறது. எல்லாம் மொழிபெயர்ப்புதான்.
இரண்டுக்கும் ஒரே விளக்கம் தான். அதெல்லாம் ஒருத்தர் ரட்சகர் பிடிச்சிக்கிட்டு ஐயோ என்ன ரட்சகர்னு சொல்றேன்னு ஒரு கூட்டம் எழும்பிச்சு, என்ன மீட்பர்னு சொல்றேன்னு இன்னொரு கூட்டம் எழும்பிச்சு. ரெண்டு கூட்டத்துக்கும் எல்லாம் மொழிதான். விவிலியத்தை ஆராயும் போது பல மொழிகளை படிக்கணும். ஒரே ஒரு மொழிபெயர்ப்பை வச்சுக்கிட்டு இதான் பெருசுன்னு எல்லாம் கனவு காணாத. திருவிவிலியம் பல மொழிகளில் இருக்கிறது. எல்லாத்தையும் எடுத்து படிச்சு பாரு, எல்லா மொழியும் கற்றுக்கொள். இதுதான் கிறிஸ்துவின் நோக்கம். நண்பரே மக்களே, எப்படி வர்ஜின் ரெபேக்கா வழியாக இஸ்ராயல் குலம் வந்ததோ, அந்த இஸ்ராயல் குலத்துல 12 குலங்கள் உருவானதோ, அதே போல தூய வர்ஜின் மேரி மரியாள் வழியாக இயேசு தோன்றினார். இயேசு வழியாக 12 சீடர்கள் உருவானார்கள். 12 சீடர் வழியாய் இன்றைக்கு நீ நானும் இருக்கின்றோம். என் நண்பரே மக்களே, மீட்பர் நம் வீட்டில பிறக்க, நம் உள்ளத்தில பிறக்க ஆண்டவர் இன்றும் எதிர்பார்க்கிறார். அன்று பிறந்த மீட்பர் எவ்வாறு தன்னுடைய பணிகளை செய்தாரோ, அதே போல இன்றைக்கு ஒவ்வொரு உள்ளத்திலும் பிறந்து ஒவ்வொருவரையும் பயன்படுத்த விரும்புகின்றார் ஆண்டவர். என் நண்பரே மக்களே, இன்றைக்கு மீட்பின் ராஜாவை உள்ளத்திலே வரவேற்க ஆயத்தப்படுகிறீர்களா, அல்லது ஞாபகக்குறியாக நடத்த விரும்புகிறீர்களா? ஞாபகமாய் வைத்து நடப்பது முக்கியம் அல்ல, உள்ளத்தில் ஏற்ற அதற்கேற்றவாறு வாழ்கிறது தான் முக்கியம். அன்று தூய கன்னிகை மரியாளை சந்தித்த அதே ஆண்டவர் இன்றைக்கு உன்னை சந்திக்கின்றார். மீட்பின் திட்டத்தை உன் வழியாக செய்ய இறைவன் இன்றைக்கு உங்களை அழைக்கின்றார், நம்மை அழைக்கின்றார். நாம் அனைவரும் அவருக்கு வேண்டும், ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் வேண்டும். அந்தந்த காலத்தில் அவர்கள் வேண்டும். முதல் நூற்றாண்டிலே தூய கன்னிமரியாள் வழியாக இயேசு, ஆண்டவர் இயேசு வழியாக 12 சீடர்களும், 12 சீடர்கள் வழியாக கிறிஸ்தவர்களும், கிறிஸ்தவர் வழியாக உலகமும் இன்றைக்கு நீயும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆக இந்த திட்டத்தை நிறைவேற்றுகிறவர் யார்? நாம் தான். குடும்பமாக மரியாளை போன்ற பெண்களும், யோசேப்பை போன்ற ஆண்களும், ஆண்டவர் இயேசுவை போன்ற பிள்ளைகளும் ஒவ்வொரு குடும்பங்களிலும் மாறணும். ஆகவேதான் திருச்சபை திருக்குடும்பத்தை நமக்கு காட்டுகிறது. திருக்குடும்ப பெருவிழா நாம மட்டும்தான் கொண்டாடுவோம், வேற யாரும் கொண்டாடுறது? நாம கத்தோலிக்க கிறிஸ்தவங்க மட்டும்தான். ஏன் சொல்லுங்க? ஒவ்வொரு குடும்பமும் திருக்குடும்பமும் மாறணும். அந்த திருக்குடும்பத்துல என்ன இருந்தது? இறைவாக்கு மட்டும்தான் இருந்தது, வேறு எதுவும் கிடையாது. யோசேப்பு உள்ளத்துல இறைவாக்கும், தூய கன்னிமரியாள் உள்ளத்துல இறைவாக்கும், அந்த இறைவாக்கு மனிதனாக அவர்கள் வீட்டிலும் பிறந்தார். அந்த வீட்டில இருந்தது இறைவாக்கு மட்டும்தான். இன்றைக்கு உங்க வீட்டில இதே இறைவாக்கு இருந்தாதான் ஆண்டவர் உங்க வீட்டை தேடி வருவார். எந்த வீட்டில இறைவாக்கு வாசிப்பதில்லையோ அந்த வீட்டில் எப்படி ஆண்டவர் வருவார்? ஆக இன்றைய 4ஆம் வாரத்திலே அமைதியின் வாரம் நம்ம வாழ்க்கையில கடவுளின் வாக்கை கேட்டு அமைதியாய் வாழ வேண்டிய வாரம். ஆத்திரத்தோட அல்ல, ஆத்திரமா பேசி வாழ்க்கையை உடைத்துக் கொள்வதல்ல, அமைதியாய், அமைதியின் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லி வாழ்கிற வாரம். இன்றைய முதல் வாசகத்தை பாருங்க. நத்தானியேல் என்ற இறைவாக்கினர் தாவீதை சந்திக்கின்றார். நண்பரே மக்களே, இந்த முதல் வாசகம் மிக அருமையாய் சொல்லப்படுகிறது. 2 சாமுவேல் புத்தகத்துல 7ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது பாருங்க, நாத்தான் என்கிறவர் தாவீதை சந்தித்து சொல்லுகிறார், கடவுள் உனக்கு செய்தி அனுப்பியிருக்கிறார். எப்படி நற்செய்தியில கன்னிமரியாளுக்கு செய்தி அனுப்பினார்களோ அதே போல கடவுள் தாவீதுக்கு நாத்தான் என்ற இறைவாக்கினர் வழியாக செய்தி அனுப்புகிறார். அதுதான் இன்றைய முதல் வாசகம் இடம்பெற்றிருக்கிறது. இறைவாக்கினர் வழியாக பேசினர். நீ சென்று என் ஊழியன் தாவீதிடம் ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் என்று சொல். நான் தங்குவதற்காக எனக்கு ஒரு கோவிலை கட்டப் போகிறாயா என்று தாவீதிடத்துல வந்து சொல்றார். தாவீது கடவுளுக்கு பிரியமானவர். தாவீது என்றால்
இறைவனுக்கு பிரியமானவன் என்பது பொருள். ஆங்கிலத்தில் டேவிட் என்று அழைப்பார்கள், தமிழிலே தாவீது என்று அழைப்பார்கள். இரண்டும் ஒருவர் பெயர் தான், வேற வேற கிடையாது. ஆக என்ன சொல்கிறார் பாருங்க, அடுத்து 8வது வாக்கியம். எனது ஊழியர் தாவீதிடம் படைகளின் ஆண்டவர் இவ்வாறு கூறுவதாக சொல், என் மக்கள் இஸ்ராயேலின் தலைவனாக விளங்க புல்வெளியில் ஆடு மேய்த்து கொண்டிருந்த உன்னை நான் அழைத்தேன். நீ சென்ற இடமெல்லாம் நான் கூட இருந்தேன். உன் கண்முன் உன் எதிரிகள் அனைவருக்கும் அழித்தேன். மேலும் உலகில் வாழும் பாரு நீ புகழற செய்தேன். பாருங்க, உன்னை எல்லா மக்களும் புகழும்படி உன்னை உயர்த்தினேன். எனது மக்களாகிய இஸ்ராயேலுக்கு ஒரு இடத்தை நான் கொடுப்பேன். அவர்கள் அந்த இடத்திலே நிலைத்து வாழ செய்வேன். என் மக்களாகிய இஸ்ராயேல் மீது தலைவர்களை ஏற்படுத்திய நாட்களாகிய தொடக்க காலத்தில் ஆமா தீயவர்களால் அவர்கள் ஒடுக்கப்பட்டது போல இனியும் அவர்கள் அலைகழிக்கப்பட மாட்டார்கள். இனி அவர்களை தீமை அணுகாது. அனைவரின் தொல்லைகளின்றும் உனக்கு ஓய்வு அளிப்பேன். உனக்கு நான் ஓய்வு தருவேன். மேலும் ஆண்டவர் தாமே உன் வீட்டை கட்டப்போவதாக அவர் உனக்கு அறிவிக்கிறார், வாக்களிக்கின்றார். நீ கடவுளுக்கு வீடு கட்டினால் ஆண்டவர் உனக்கு வீடு கட்டி தருகிறாரா? தாவீது கொடுக்கப்பட்ட செய்தி. தாவீது கடவுளுக்கு ஒரு நல்ல கோவிலை கட்டணும்னு தீர்மானம் பண்ணார். நாத்தான் இறைவாக்கினர் வழியாக கடவுள் செய்தி அனுப்புகிறார், உனக்கு நான் ஒரு வீட்டை கட்டி கொடுப்பேன். நண்பர்களே, மக்களே, இன்னைக்கு நம்ம வாழ்க்கைங்கெல்லாம் எப்படி இருக்கிறது பாருங்க. கடவுளின் தூதர் நம்மோடு வந்து பேசுகிற அனுபவம் இருக்கிறதா? நாம் ஏதாவது தகுதி உள்ளவங்களா இருக்கிறோமா? இந்த செய்தி உங்களை தேடி வருகிறதே, கவனமா கேட்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வாழ்நாட்கள் நிறைவு பெற்று நீ உன் மூதாதையரோடு துயில் கொள்ளும் போது உனக்கு பிறக்கும் உன் வழித்தோன்றலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவனை அரசன் நிலைப்படுத்துவேன். உனக்குடைய பிள்ளையை நான் உனக்கு அரசு பதவி சவுளத்திலிருந்து எடுத்து உனக்கு கொடுத்தது போல உன்னுடைய அரச பதவி உன் பிள்ளைக்கு நான் கொடுப்பேன். ஆசீர்வாதம் பாருங்க. ஏன் தெரியுமா? எந்த வீட்டிலே கடவுள் வாக்கு இல்லையோ அந்த வீடு ஆசீர்வாதமா இருக்காது. எந்த உள்ளத்திலே கடவுளுடைய வாக்கு இல்லையோ நீங்க ஆசீர்வாதமா இருக்க முடியாது. ஏனெனில் சகல ஆசீர்வாதங்களை கொண்டு வரக்கூடியது கடவுளுடைய வாக்கு மட்டும்தான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பரே, மக்களே, ஒவ்வொரு நாளும் திருவிழித்த வாசிங்க. ஏன் வாசிக்கணும் தெரியுமா? இன்னைக்கு 2வது வாசகம் பதின்னு சொல்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதும் போது 16ஆம் அதிகாரம் 25 என்ன சொல்லுகிறது பாருங்க. ஏன் வாசிக்கணும்? இயேசு கிறிஸ்துவை பற்றி நான் பறைசாற்றும் நற்செய்திக்கு ஏற்ப வாழ கடவுள் உங்களை உறுதிப்படுத்த வல்லவராய் இருக்கின்றார். சும்மா கிறிஸ்தவங்களா பூமியில வைக்கல. உன்னாவோ இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்று அறிக்கையிடணும். எப்படி தூய கன்னிமரியால் என் மீட்பராம் கடவுளை நினைத்து என் உள்ளம் அகமகிழ்கிறது. மீட்பராம் கடவுள் யார்? அவர்தான் இயேசு. அவரை நினைத்து என் உள்ளம் மகிழ்கிறது. உங்க உள்ள என்னைக்காவது இயேசுவை நினைச்சு மகிழ்கிறதான்னு சொல்லிப்பாங்க. ரொம்ப ஈஸியா தலையாட்டிடுவீங்க. ஆமா, அப்ப ஏன் இயேசுவின் வார்த்தை என் உள்ளத்துல இல்ல? ஞாபகம் பண்ணி பாரு, எவ்வளவு வார்த்தை உனக்கு தெரியும்னு. ஒருவரை நேசிக்கிறோன்னா அவங்க சொன்னது எல்லாமே மனசுல வச்சுப்பாங்க. சொன்னவங்க மறந்துட்டாலும் கேட்ட அவங்க மறக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க அவ்வளவு நேசிக்கிறன்றதுக்கு அர்த்தம். நீங்க இயேசுவை நேசிக்கிறீர்களா? இயேசுவை நேசிப்பது உண்மை என்றால் அவர் சொன்ன வாக்குகள் உன் உள்ளத்தில் இருக்கணும். இல்லென்றால் நீ உன்னையே ஏமாற்றிக் கொள்கிறாய் என்பது பொருளாகிவிடும். ஆக பவுல் சொல்றார் பாருங்க, நம்மை உயர்த்திய நோக்கம் என்ன? இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்ற நற்செய்தியை பறைசாற்றுவது. அது முதல் நூற்றாண்டில தாங்க.
ஒரு 300 வருஷத்தா பைபிளா வாழ தீர்மானித்தார்கள். பைபிளை தவிர எந்த புத்தகமும் கிடையாது. இதான் தொடக்க கால கிறிஸ்தவங்க வாழ்ந்த வாழ்க்கை. இன்னைக்கு பாருங்க, மொழிக்கு சண்டை, பைபிளே பிரிச்சுக்கிட்டு சண்டை. வார்த்தைக்கு வாழ்கிறவர்கள் யார்? இனத்துக்கும் மொழிக்கும் வாழ்கிறவங்க தானே இருக்கும். நண்பரே மக்களே, இறைவாக்கு மனித ரத்தத்தில் கலக்க வேண்டும். அப்போது அந்த மனிதன் பொதுவாக மாறுவான். மொழி இல்லாமல், சாதி இல்லாமல், இனம் இல்லாமல் அனைவரையும் நேசிக்கிறவனாய் மாறுவான். இந்த செயலை செய்தான் ஆண்டவர் நம்மை உருவாக்கினார். இதுதான் நற்செய்தி. நற்செய்தி என்றால் பொருள் என்ன? நல்லதை பேசி நல்லதை செய்வது மட்டும்தான். இது எவருக்குள்ளாம் இருக்கிறதோ அவங்களை ஆண்டவர் தரிசிக்கின்றார். ஆகவே பவுல் சொல்றார் பாருங்க, இதற்காகவே நம்மை உயர்த்தி இருக்கின்றார். ஊழி காலமாக மறைபொருளாக இருந்த இந்த நற்செய்தி இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. பைபிள் மறைவாயிருந்தது. சின்ன குறிப்பிடம் படிச்ச காலம் போயிடுச்சு. இப்ப பைபிள் எடுத்து படிக்கணும். வெளிப்படையாய் கொடுக்கப்பட்டது. ஒவ்வொரு நாள் திருப்பலி வாசகத்தை தியானம் பண்ணிதான். ஆலயத்துல கேட்டுட்ட நிறுத்திடாத, வீட்டுல வந்து நீ திரும்ப படிக்கணும். இது ஆண்டவர் விரும்புகிறார். எந்த குடும்பம் படிக்குமோ அது ஆசீர்வாதம் பெறும். எந்த குடும்பம் படிக்காம இருக்குமோ வருகிற எல்லா துன்பத்திலும் கண்ணீர் சிந்து கொண்டு வாழணும். ஏனெனில் எல்லா துன்பங்களையும் எடுக்கக்கூடிய திறன் இறைவாக்கில மட்டும்தான் உண்டு. மறைந்திருந்தது இப்ப வெளிப்படையா இருக்கிறது. எல்லா வீட்டிலும் பைபிள் இருக்குது, ஆனா படிக்க மாட்டான். இனிமே படிங்க. ஏனெனில் இறைவாக்கு எந்த வீட்டில் இருக்கிறதோ அங்குதான் ஆண்டவர் இருப்பார். கன்னிமரியாள் வீட்டில இறைவாக்கு இருந்தது. அந்த வீட்டிலே அவர் குழந்தையாக தோன்றினார். உங்க வீட்டில இருந்தால் அவர் உங்களுக்கும் தோன்றுவார். ஆகவே இறைவாக்கினர் வாயிலாக இது நமக்கு தெளிவாகியுள்ளது என்றும் வாழும் கடவுளின் கட்டளைப்படி எல்லா மக்களினங்களுக்கும் அது தெரிய வந்துள்ளது. இதனால் அவர்கள் நற்செய்தியை கேட்டு நம்பிக்கை கொள்வார்கள். ஞானமே உருவாகின கடவுள் ஒருவருக்கே இயேசு கிறிஸ்துவின் வழியாய் என்றென்றும் மாட்சி உரித்தாகுக. ஆமென். இயேசு கிறிஸ்து வழியாக தான் மகிமை. இத்தொடக்க கால திருச்சபையில் அறிவிப்பு இருந்தது. இன்றைக்கு படிங்க. ஒவ்வொரு நாள் வாசகத்தை படிக்க ஆரம்பிங்க. பைபிளை படிக்க ஆரம்பிங்க. ஷெல்ஃபில் வச்சு தூங்க வச்சுன்னு இருக்காதீங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் எடுத்து வாசிங்க. இன்றைய வாசகங்கள் நமக்கு அமைதியை கொடுக்கிற. மரியாள் கலங்கினார். வானதூதன் சொன்னார், இந்த வார்த்தை கேட்டு பயப்படாத, தூய ஆவி உன்மேல் வரும், அப்போதுதான் இந்த வாக்கு நடக்கும். அருள் பெற்றவளே வாழ்க, நீ சொல்ல ஆசை இருந்தா தூய ஆவி நீ பெற்றிருக்கணும். தூய ஆவி பெறாம சும்மா வாய்க்கு வந்த மாதிரி பெணாத்தாரு, அது உனக்கு ஆசிரியை கொண்டு வர. தூய ஆவி அனுபவம் பெற்று அருள் பெற்றவளே வாழ்க என்று சொல்லிப்பாரு. அதில் ஆசீர்வாதம். ஏனெனில் அது கடவுளுடைய வாக்கு. அந்த வாக்கை உச்சரிக்கணும்னா பரிசுத்தம் இருக்கணும். தூய்மையற்ற உதடுகளினால் உச்சரித்தால் வாக்கின் பலன் இல்லாமல் போய்விடும். ஆகவே தூய்மை அடைய வேண்டும் என்றால் பைபிள படிங்க. அப்பதான் நாக்கு தூய்மை அடையும். படிக்கும் போது எசையா புக்கு வரும். எசையா சொல்ற நாவு அசுத்தமா இருக்குது. உடனே நெருப்பு நாவை தொட்டது. அவன் வாய் தூய்மை அடைந்த உடனே பெரிய இறைவாக்கினராக மாறினார். ஏன் அவருக்கு பெரிய இறைவாக்கினர் பெயர் வந்தது? இயேசுவின் பிறப்பின் செய்தி அவர் வழியாக தான் அறிவிக்கப்பட்டது. ஆகவே அவர் பெரிய இறைவாக்கினராய் மாறிவிட்டார். இன்றைக்கு இயேசுவின் செய்தி
நம்ம வழியா வெளிப்படும் போது நாமையும் ஆண்டவர் உயர்த்துவார். எவர் வாய் வழியாக இறைவாக்கு செல்வது கிடையாதோ அவங்க இறைவனுக்கு சொந்தமானவங்க கிடையாது. இறைவாக்கை நிறைவேற்றுதான் கிறிஸ்து மார்க்கத்தை உருவாக்கினார். சொந்த கதையெல்லாம் சொல்லி உருவாக்குறதுக்கெல்லாம் கிடையாது. இறைவாக்கு உரைக்கத்தான். இறைவாக்கு உரைக்க கிறிஸ்துவத்தை உருவாக்கினார். கிறிஸ்துவம் கிறிஸ்துவை அறிந்து இறைவாக்கின்படி வாழ்வோம், இறைவாக்கை நிறைவேற்றுவோம், இறைவாக்கிற்காக வாழ்வோம், இறை திட்டத்தை நிறைவேற்றி மரிப்போம். இது இறை திட்டம். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்க அன்புள்ள தகப்பனே, இந்த வேலைக்காயமை நாங்கள் போற்றுகிறோம். இந்த 1 மணி நேரம் நீர் எங்களோடு உரையாடினமைக்காக நன்றி ஆண்டவரே. இன்றைய திருப்பலி வாசகத்தின் வழியாய் எங்களுடைய அறிவு கண்களை திறந்தருளுவீராக. இதை பார்த்து கொண்டிருக்கிற அனைவரையும் நீர் ஆசீர்வதியும். எங்களோடு இணைகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். தொலை தூரத்தில் இருந்து பார்க்கிற உமது பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இந்தியாவிலும் அயல் நாடுகளில் இருந்து இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய வாக்குகளை கற்றறிந்து அதற்கேற்றவாறு இந்த பூமியிலே நாங்கள் வாழ எங்களுக்கு அருள் ஞானத்தை தருவீராக. எங்க அனைவரையும் பாதுகாத்து வழிநடத்தும். தொடர்ந்து நீர் ஆசீர்வதியும். இந்த வாரம் முழுவதும் அமைதியின் வாக்கை புரிந்து கொண்டு மீட்பராகிய உம்மை தொழுது கொள்ள எங்களுக்கு அருள் தருவீராக. இவை அனைத்தும் எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி வேண்டி உமது ஆசீரை நாங்கள் அனைவரும், உலகில் இருக்கிற அனைவரும், பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் பெற்றுக் கொள்கிறோம். எங்க நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவில் அன்பானவர்களே, தூய கன்னிமரியாளை போல பெண்களாகி நீங்களும் மாற முயற்சி செய்யுங்க. தூய யோசப்பை போல ஒவ்வொரு ஆணும் மாற முயற்சி செய்யுங்க. அந்த முயற்சியின் வெற்றிக்கு உதவியா இருப்பது பைபிள். பைபிளை படிக்கிற கணவனும் பைபிளை படிக்கிற மனைவியும் அந்த வீட்டில இருக்கிறதோ அந்த வீட்டில இயேசு போன்ற குழந்தைகள் பிறப்பார்கள். அந்த குடும்பம் கடவுளை மகிமைப்படுத்தும். ஆக அந்த திருக்குடும்பமாக மாறுவோம். இறைவன் நம்மோடு இருப்பார். ஆக இன்றைய வாசகங்களை எழுதி வைத்துக் கொள்ளுங்க. இன்னைக்கு வாசகம் என்ன? 2 சாமுவேல் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 1 முதல் 16. The second book of Samuel, chapter 7, 1 to 16. பதிலுரை பாடல் திருப்பாடல் சங்கீத புத்தகம் 89 1 4 மற்றும் 26 28. Psalms chapter 89 verses 1 to 4 and 26 to 28. இரண்டாம் வாசகம் ரோமருக்கு எழுதின புத்தகம் அதிகாரம் 16 25 27. Roman chapter 16 verses 25 to 27. Today's gospel reading, இன்றைய நற்செய்தி வாசகம் லூக்கா நற்செய்தி முதல் அதிகாரம் 26 முதல் 38 வரை. St. Luke chapter 1 verses 26 to 28. Read again with the family. God bless you. The same video, it is there in the YouTube. YouTubeல போய் டாக்டர் பிலிப் மரியான் அப்படின்னு டைப் பண்ணுங்க. MARIYAN மரியான் டைப் பண்ணுங்க. அங்க வந்து எங்களுடைய வீடியோஸ் வரும். அங்க ரெட் கலர்ல சப்ஸ்கிரைப் இருந்தா அதை கிளிக் பண்ணுங்க. ஏற்கனவே பண்ணியிருக்கிறவங்களுக்கு நன்றி. நண்பர்களை பண்ண வைங்க. பக்கத்துல ஒரு பெல் வரும், பிராக்கெட் போட்ட பெல், அதை கிளிக் பண்ணுங்க. அப்போது நீங்க நடத்துற நிகழ்ச்சி நீங்க உட்கார்ந்து இருக்கிற இடத்திலே பார்க்கலாம். ஆகவே நீங்களும் எங்களோடு இணைங்க. உலகத்தார் அனைவரையும் இணைய வைங்க. இது நிறைவு திட்டம். மீண்டும் நாளை காலை 7:30 சந்திப்போம். இறைவன் தாமே உங்க அனைவரையும் ஆசீர்வதித்து பயன்படுத்துவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.